அம்மா மதுரை மீனாட்சி, செஞ்சி காமாட்சி, ஆச்சி விசாலாட்சி. அப்பா ரெண்டு கண்ணு இல்லாதவன் ஐயா. என்ன பாவம் செஞ்சியும் ரெண்டு கண்ணு இல்லப்படா. ஒரு பொருள் இதை வந்துடுறேன், அவசரப்படாது. உங்களுக்கெல்லாம் மிட்டாய், பிஸ்கெட்டு எல்லாம் இந்தப்பா. வா மறைடா வா. ஆனவன் தரா. ரொம்ப 45 வருஷத்து ஃப்ரெண்ட் இல்ல. ஏதோ மீனாட்சி தாய்வாவிலியோ. ஆமா, என்ன ஜனங்களோட மோதிக்கிட்டு இருக்க? அங்க வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட ஏழை ஜனங்களுக்கு கொஞ்சம் துணிகள்லாம் வாங்கி கொடுத்தேன். பொது தொண்டு. உனக்கு சின்ன வயசுல இருந்து இதே கோடம். அது உனக்கு என்ன போட்டாட்டியா புள்ளையா? ஒண்ணு இல்ல, ஏதோ 10 லட்சம் ரூபாய் இருக்கு, ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நமக்கு அப்படி முடியுமா பொது தொண்டு செய்யறதுக்கு? நமக்கு பின்னால போய் பொண்டாட்டி 2 புள்ள டிரைவர் இதுக்கெல்லாம் ஜோறு போடணுமே. வாங்க என்ன. ஆமாம். என்ன கோயிலுக்கு போய் ஆண்டவனை தரிசனம் பண்ணிட்டு வரீங்களா? ஆமா, பின்ன என்ன. ஞான பண்டிதம் கோவிலுக்கு வெள்ளிக்கிழமையானா நான் போறேன், நீ ஞாயிற்றுக்கிழமையானா வாரா கோவிலுக்கு போறேன். வாரம் பூரா செய்யற பாவத்தை ஒரு நாளாவது சாமி கிட்ட போய் சரிப்படுத்தணும் இல்ல? ஆமா ஆண்டவன் தான். வாரத்துல ஒரு நாள் ஆண்டவனுக்கு அவரால் படைக்கப்பட்ட ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்ய பாக்கி 6 நாள். உனக்கு 6 நாள் போதாது, 60 நாள் வேணும் ஐயா. ஜேம்ஸ் அண்ணாவுக்கு எப்பவும் யாருக்காவது ஏதாவது உதவி செய்துகிட்டே இருக்கணும், அப்பதான் அவருக்கு திருப்தி. அப்போ பொன்னகரத்து நன்கொடை சம்பந்தமா நாளைக்கு வரட்டும் ஆளவன்? நன்கொடை விஷயமா நம்ம கிட்ட வர்ற வேலை வேணாம். அது கெட்ட வியாதி அப்பா. எவனாலும் இழிக்க வாங்கின போய் பாரு. என்னங்க இது? நீ சும்மா இருமாருதாங்க, உனக்கு என்ன தெரியும்? ஒரு நாளைக்கு நன்கொடை கொடுத்துனா வருஷம் பூரா வந்து நிற்பான். அப்புறம் கொடுக்கலன்னா ஒளிய ஒளிய ஒளியோடு கத்துவான். நிஜமா பொன்னகரம் நமக்கு சொந்தமான இடம். நம்ம எதுவும் பணம் கொடுக்கலன்னா ஜனங்கள்லாம் சேர்ந்து நம்மள திட்டுவாங்க. வாடா, நம்ம இடத்துல தானடா இருக்கிறானுங்க அவனுங்க. வாடகை வாங்குறோம்ல. குடிசுக்கு நான் எல்லாம் தர்றான் பெரிய வாடகை. அப்ப ஜேம்ஸ் நீ போயிட்டு வா, நீ அந்த வேலைக்கு தான் லாய்க்கு. எனக்கு ஒரு வயிறு வியாபாரி வந்திருக்கிறான், அவன் விஷயமா இன்னைக்கு முடிக்கணும். நான் போயிட்டு வரேன். மணிக்கு பிள்ளை ஐயா எடுக்காத வரேன். வா மறக்க. குட்டையோ வாங்கிடலாம். ஆச்சாரியார் திருவிழாவுக்கு போயிருக்கிறாரு, நீரோட்டம் பார்க்கணும். நாளைக்கு தான் வருவாரு. நாளை வரைக்கும் இருக்கிறியா? சேட்டு இருப்பான். இல்ல அப்ப நம்ம ஹோட்டல் மேல போறோம். ஹோட்டல்லையா நான் சேட்டு கொலகார பயலுக இருக்கிற இடம் இந்த மாதிரி சரக்குகளை வச்சுக்கிட்டு இருக்கலாமா? அது சரி, பத்திரமா வச்சுக்கோங்க. இல்ல நம்ம கையில இருப்போம். வேணா சேட்டு, இங்க எக்கச்சக்கமா வைரங்கள் இருக்கு, அதோட கலந்துடும். நீ வச்சுக்க. பரவாயில்ல புள்ள, நம்ம கையில இருக்கட்டும். சரி, நம்பிக்கை தானே. எதுக்கும் கணக்கு பிள்ளை ஒரு ரசீது எழுதி சேட்டுக்கிட்ட இருந்து ஒரு வெறும் கல்லு பெத்துக்கிட்டு இருக்கோம்னு எழுதி கொடு. நாங்க ஐயா நம்ம கையில எத்தனை வருஷமா வியாபாரம் பண்றோம். இல்ல நம்ம நம்மள மலை போல நம்புறோம். வேலை தரப்பயில்கிட்ட வேலை சொல்றதை விட நானே போய் செய்யலாம் கொடுத்து கிளாஸ்ல கொண்டாந்து காட்டி ஒரு வெள்ளி டம்ளர் கொண்டா கூடாது. ஆரியம் கட்ட பேரலாம் நான் கொண்டா வச்சது. இதுல சாப்பிடலாமா முதல்? எல்லாம் எதுக்கோ ஞான பண்டிதா சண்முகா வேலாயுதம். சாப்பிடுங்க. யாராரும் எது எதுல சாப்பிடுறது ஒரு அந்தஸ்து வேணும் இல்ல? அவன் என்ன பெருமை போயிட்டானா? ஐயோ பய வயிற விஷயம் எல்லாம் முடிஞ்ச மாதிரி தான். அது நாளைக்கு ஆச்சாரி வந்தா நீரோட்டத்தை பார்த்துட்டு அதை முடிச்சுக்கலாம். அது வேற ஒண்ணும் இல்ல. டிரைவர் மாணிக்கா, மாணிக்கா ஐயா வா, சேட்டை எடுத்துக்கிட்டு போய் அவரை கூட்டிக்கிட்டு போய் காரை விட்டுட்டு வா. எங்க கொண்டு போய் விட? அவர் சொல்லுவார், அங்க விடு எடுத்து போய். ஐயா ராம் ராம். ஐயா என்ன இது போகும்போது நல்லா போனாரு, இப்ப என்ன சட்டா போயிட்டாரு. சும்மா இருந்து சாப்பாடு என்ன தின்னாரோ என்ன குடிச்சாரோ. ஆமா எங்க இருந்து வரீங்க? அடே எந்த கடை? காக்கடை. சும்மா ஆள வந்தா வயிற கடை இல்ல, அங்க இருந்து வர. இந்த பாரு, நீ அடிக்கடி வந்து எழுப்பாரு. அவரா முழிச்சு கேட்டாச்சுல வெறும் மோராக்கும். சரி மோரா போ, தொந்தரவு பண்ணாது. ஹலோ ஹலோ, யாரு? ஆள வந்தார் பேசுறேன். நான் தான் பெருமாள் பேசுறேன்.
சேட்டை யாரோ கொலை பண்ணிட்டாங்களாம். அது விஷயமா போலீஸ்காரங்க உங்களை சந்தேகப்பட்டு அங்க வந்துகிட்டு இருக்காங்க. ஆமா, வீட்டுக்கு தான். வேலாயுதம் ஞான பண்டிதா. நிஜமா? மன்னிக்க முடியாது. ஆமாங்க. ஏன் வருத்தப்பட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லையே, வருத்தம் நமக்கு என்னத்துக்கு வருது? நமக்கு ஏன் வருத்தம் வருது? மணி போய் பத்திரமா பையில வச்சுக்கோ. சாயந்தரமா கேட்கல அப்பா கூட வச்சுக்கோ. முடியும். பார்வதி பரமேஸ்வர பிரசாத சித்திரஸ்து. உங்க பேருக்கும் உங்க குழந்தைகள் பேருக்கும் அத்தனை அபிஷேகங்கள்லாம் திவ்யமா நடத்திட்டோம். உங்க பிரசாதம் தீர்க்க ஆயுசா இருக்கணும். நம்ம பெருமாள் கோயில் வருது. அஜ்ஞானி, நம்ம பெருமாள் ஊரார் பெருமாள். கடவுளை போய் திரிக்கிறியடா. இந்த ஆள வந்தானுக்கு அறியும் சிவனும் ஒண்ணுடா. என்ன மேதா விலாசம், என்ன மேதா விலாசம். உங்களை போல சமத்துவ நோக்கம் உள்ளவா இந்த லோகத்திலே கோடானு கோட்டிலே ஒருத்தர் தான் இருக்க முடியும். பெருமாளுக்கு வயிறு நாமல் செஞ்சு கொடுத்துட மாட்டீங்களா? அதே தான் சாத்திக்கிறோம். பத்திரமா இருக்கட்டும். உட்காருங்க, உட்காருங்க. ஹனுமார் கோயில். ஏழை மாரியம்மன் கோயில். மாடியா, கடவுளை போய் ஏழை பணக்காரன் சொல்லிக்கிட்டு மாலை சிரிச்சா போச்சுடா. வணக்கம். யாம் சைவ சித்தாந்த நெறியாளர் சங்கத்திலிருந்து வந்திருக்கோம். ஆள வந்தார் அவர்களே, தங்களுடைய தோற்றம் எப்படி பழுத்த சிவமாக தெரிகிறதோ அதே போல் தங்கள் உள்ளமும் சிவத்துக்கும் சிவநேச செல்வர்களுக்கும் பணிபுரிந்து ஆதரிக்குமாறு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். அதை பற்றி நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. பிரித்தியாருக்கு சேவை செய்யறதுக்குனே ஞான பண்டித இந்த சடலத்தை வச்சிருக்கிறான். எனக்கு என்னால ஒரு ஈ, எறும்பு, பூச்சி, புழு ஒண்ணுக்கு கூட எதுவும் வராது. நமஸ்காரா, என் குடும்பத்தை அடிச்ச நீயா இப்படி பேசுறேன்? உன் குடும்பத்தை நான் அனாதையாக்கிறேன் பாரு. ஒன்னும் கையில காண வெறுங்கையோட வந்திருக்கேன். என்ன ஆள வந்தார்? குழந்தைக்கு என்னுடைய மன நிறைஞ்ச ஆசீர்வாதம் தான். ஆசீர்வாதத்தை வீட்டுல இருந்தே விட்டுக்கலாமே. உனக்கு நமக்கு இதை பத்தி என்னடா? வா, எல்லாம் வெறுங்கை யாருதான் வரும் போல் இருக்கு. உள்ள போவா. நீ போய் எல்லாரும் காப்பாற்றல. நீ போய் அவனை காப்பாற்றிக்கலாம். எல்லாம் காப்பியா தக்க மாதிரி இருக்கு. கட்டி கட்டி யாரோ போறாடே. பெருமாள் புறா புறா அல்டா. அல் குர்ஆன் என்பது இஸ்லாமிய திருவேதம். இந்நூல் உலக மக்கள் அனைவருக்காகவும் இறைவனால் அவரின் திருத்தூதர் முகமது நபியால் அருளப்பட்டது. குர்ஆன் ஒரு நாட்டுக்கோ ஒரு காலத்துக்கோ ஒரு இனத்தவர்க்கு மட்டுமோ சொந்தமல்ல, உலகம் முழுமைக்கும் பொது உடைமையான நூல். பைபிளை போல, ஔவையார் பாடலை போல இதுல என்ன இருக்கிறது? ஏக தெய்வம், மனிதரெல்லாம் சமத்துவம், சகோதரத்துவம், பரோபகாரம் காட்ட வேண்டும், இறைவனை வணங்க வேண்டும், தாய் தந்தையருக்கு பணிய வேண்டும், பொறுமை, ஒழுக்கம், தானம், தர்மம் கை கொள்ள வேண்டும். இப்படி பல கருத்துக்கள். இஸ்லாம் என்றாலே சமாதானம் என்றுதான் பொருள். சரி, இன்றைக்கு இதோடு பாடம் முடியட்டும். நாளைக்கு மற்றவைகளை சொல்றேன். போய் வாங்க. என்ன முனுசாமி, குழந்தைக்கு எப்படி இருக்கு? இன்னும் காய்ச்சல் இருக்குயா. அப்படியா? சரி, இந்த பொடியை தேன்ல கலந்து 3 வேளைக்கு கொடு. சரியா போயிடும். சாமி, நீங்க நல்லா இருக்கணும். நீங்க 2 பேரும் இந்த குப்பத்துக்கு வந்து செய்த உதவிய நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோம். முனுசாமி, என்னைக்கு இவங்க இந்த குப்பத்துல காலடி எடுத்து வச்சாங்களோ அன்னைக்கே நம்ம பிடிச்சிருந்த நோய் மட்டும் இல்ல, நமக்குள்ள இருந்த ஜாதி சண்டை, மத சண்டை
இதுகளெல்லாம் நீங்கி இன்னைக்கு நம்ம எல்லோரும் ஒரு தாய் வயசுல பிறந்த பிள்ளைகள் மாதிரி வாழ்ந்துட்டு வர்றோமே, இந்த பெருமை அண்ணன் இஸ்மாயில தானே சேரும். அப்படி சொல்லாதே சுப்பு சாஸ்திரி. நீ பிராமண குலத்திலே உதித்தவனா இருந்தும் முன்பின் தெரியாம குழந்தையோடு இந்த குப்பத்திலே காலடி எடுத்து வச்ச என்னை உடன் பிறந்த சகோதரனா பாவிச்சு நீ நடத்துக்கிட்டு வந்த இந்த பாரதி வைத்தியசாலையையும் என்கிட்ட ஒப்படைச்சு ஒரு நல்ல மனசுக்கு ஈடு சொல்லவே முடியாதப்பா. ஒரு இந்துவும் முஸ்லீமும் அண்ணன் தம்பியா வாழ முடியும்னு வாழ்ந்து காட்டிருக்கிறீங்களே, அது சாதாரணமா சாமி? சாமி, எனக்கு ஒரே வயித்த வலிங்க. 3 நாளா அடி வயித்தை இழுத்து பிடிச்சிட்டு வலிக்குதுங்க. ஆமா, என்ன தம்பி சாப்பிட்ட? சாப்பாடா? ஏதுங்க சாமி சாப்பாடு? சாப்பாட்டை பார்த்தே 3 நாள் ஆகுதுங்களே. சரி, இந்தாப்பா. மருந்து கேட்டேன், பணத்தை கொடுக்குறீங்களே. ஆமா, இதுதான் உனக்கு மருந்து. இத கொண்டு போய் அரிசி வாங்கி நல்லா சமைச்சு திருப்தியா சாப்பிடு. நோய் பறந்து போகும். ஐயா, நீங்க நல்லா இருக்கணுங்க. நான் வர்றேங்க. ஏன்பா, பணம் கூட வியாதியை போக்குமா? ஆமான் ரஹீம், பணத்தாலே வியாதி தீர்றதும் உண்டு, வியாதி வர்றதும் உண்டு. நல்லா சொன்னீங்க அண்ணா. ரஹீம் எதையுமே ரொம்ப கவனமா கேட்டுக்கிறான். ரஹீம், நீயும் அப்பா மாதிரி நடந்துக்குவியா? நடந்துக்கிறேன் சித்தப்பா. சொல்லு. எங்க உட்கார், இந்த மருந்து அரைவா. உன் பொண்ணுக்கு இவ்வளவு ஆட்டத்தை எப்பயா கட்டு கொடுத்த? அது பாரியா, நம்ம பையன் மூஞ்சில அடிக்கிறா பண்றோம். நிறுத்திக்கிட்டாங்களா? சரி சரி சரி. பெருமாளே, குப்பத்தை விலைக்கு வாங்குறேன் தொலை. ஆமா, அவன் பாரு அங்க எதிர்க்க உட்காந்து நாட்டுக்கு ரசிக்கிறான். இப்பதான் அவனை பிடிக்கணும்டா. குப்பத்தை விலைக்கு வாங்குறேன் நான் தோற வந்திருக்கிறான். அவங்கிட்ட போய் பேசிட்டு வர்றேன். பாத்தீங்களா அண்ணா, ராஜனையும் மேரியும் சேர்த்து பார்க்கும் பொழுது கண் நிறைஞ்சிருக்கு. ஆமாம்மா, அவங்க 2 பேரையும் சேர்ந்து பாக்குறதுக்கு அழகத்தான் இருக்கு. மேரி எனக்கு மருமகளா வந்துட்டா. உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சவா. அப்படியே நடக்கணும்னு விதியும் தர்மமும் இருந்தா அதை யாராலம்மா தடுக்க முடியும்? அள்ளி முடித்த உன் கூந்தலுக்கென்று கிள்ளி எடுத்து வந்தேன் மல்லிகை. இந்த மலர் போதுமா? தங்க மலர் வேண்டுமா? எந்த மலர் கொடுத்தாலும் இந்த இன்ப மலர் கீடாகுமா? தங்கம், என்ன இது வந்ததிலிருந்து என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? ஊமையா நீ? ஐயோ, நான் ஒரு ஊமையா காதலித்தேன். பேச்சும் பாட்டும் எனக்கு மிகவும் பிடிக்குமே. சரி, பரவாயில்லை. உனக்கும் எனக்கும் சேர்த்து என் அப்பாவே பேசிக் கொண்டிருக்கிறார். பெண் வீட்டார் இப்போது வந்திருப்பார்கள். பெண்ணும் கூட வந்திருப்பாள். பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ நான் அவளை மறந்துதான் தீர வேண்டும். நீயோ இப்படி ஊமையாக மாறிவிட்டாய். நான் என்ன செய்வேன்?
போய் திருமணத்திற்கு சம்மதித்து விடுகிறேன். குறும்புக்காரி, ஊமை வேஷமா போடுகிறாய்? பெண்கள் பிறப்பில் ஊமையாகத்தான் இருக்கிறார்கள், ஆண்கள் தான் அவர்களை பேச வைக்கிறார்கள். பார்க்க தெரியாத என் கண்களை பார்க்க வைத்தீர்கள், பேச தெரியாத கிளியை பேச வைத்தீர்கள். எளிய குடிசைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கும் என் இதயம் எப்பொழுதும் உங்களுக்காகவே ஏங்கிக் கொண்டிருக்கிறது. அன்னை என்னை கேட்கும் முன்னால் என்னை நானே கேட்டுக்கொள்வேன், இந்த உறவு நிலைக்குமா? ஏழை பெண்ணுக்கு பணக்கார மாப்பிள்ளையா? பொல்லாத உலகம் ஒன்று சேர விடுமா? இப்படி என்னை நானே கேட்டுவிட்டு நானே பதில் சொல்லிக் கொள்வேன். ஐயோ, அவர் முகத்தை பார்த்தாயா? பால் வடியும் முகம், பனி போன்ற உள்ளம். என்ன எவ்வளவு நேரமாக நானே பேசிக் கொண்டிருக்கிறேன், நீங்களும் கொஞ்ச நேரம் பேசக்கூடாதா? பெண்கள் பேச ஆரம்பித்தால் ஆண்கள் பேச்சுக்கு மதிப்பேது. அப்படியா? சரி, நான் போறேன். தங்கம், 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 கோபமா? பெண்கள் பேச ஆண்கள் ஊமையாவதும், ஆண்கள் பேச பெண்கள் ஊமையாவதிலும் தானே இன்ப காவியமே ஆரம்பமாகிறது. இதப்பா, இந்த ஊமைக்கு இந்த ஊமைதான் மாப்பிள்ளை. இதை நான் சொல்லவில்லை, உங்கள் தந்தை சொன்னாரா? தந்தைக்கு தந்தையாய், விந்தைக்கு தலைவனாய், தர்மத்தின் காவலனாய், உலகத்தின் ஒளிவிளக்காய் திகழும் இந்த புத்தர் பிரான் சொல்லுகிறார். எனக்கா? காதல் பரிசு. புத்தன் துறவி, காதலுக்கு பரிசு துறவியின் சிலையா? துறவிகள் பல வகை தங்கம். மானம் துறந்து, மதி துறந்து, இறுதியில் மனிதத்தன்மையையே துறந்து வாழும் துறவிகள் சிலர். காயமே பொய்யென்று துறவியாகி அதே காயத்தை காப்பாற்ற சோறு தேடும் துறவிகளும் சிலர். ஆனால் புத்தன் வாழ்க்கையை சுவைத்து அனுபவிக்க வேண்டிய நேரத்தில் ஆசா பாசங்களை மறந்து எல்லோரும் இன்புத்திருக்க வழி தேடி மாளிகையை விட்டு ஓடி வந்தார். இதை உனக்கு நான் கொடுப்பதற்கு காரணம் இதுதான். என் அப்பா நம் உறவை அனுமதிக்க மறுத்தால் நீங்களும் துறவியாகி விடுவீர்களா? ஆனால் உன்னை துறக்க மாட்டேன். என் மாளிகையை துறந்து உன் அருகில் ஓடி வந்து விடுவேன். புலிக்குட்டியை போய் கொஞ்சம் விளையாடுற பூனை குட்டின்னு நினைச்சு ஏமாந்துட்டியாம்மா. பணக்காரங்களாச்சேன்னு அப்படி சொல்றியாம்மா? இல்லம்மா, பணக்காரங்களே எவ்வளவோ பேர் நல்லவங்க இல்லையா? ஏன் நாம வேலை செய்யற வீட்டு எஜமா ஜேம்ஸ் ஐயாவை மறக்க முடியுமா? பின்ன என்னம்மா, உனக்கு தெரியாதம்மா ஆள வந்தாரே, அவரால நாசமாக்கப்பட்ட குடும்பங்கள் ஏராளம். அப்படியே இருந்தாலும் தகப்பனை போலவே மகனும் இருப்பார் என்று என்னம்மா நியாயம்? ராஜன் ஒரு நாளும் அப்படிப்பட்டவர் அல்ல. இத பாருங்க, இந்த புத்த பகவான் மீது ஆணையிட்டு மணந்தா என்னதான் மணப்பேன் என் கை மேல சத்தியம் செய்து இதை எனக்கு அன்பளிப்பா கொடுத்தாரம்மா. அதோ தெரியுது பாருங்க மதில் செவரு கடைசியில, அது வரைக்கும் மை பிளேஸ். மொத்தம் 40 ஏக்கரா. இவ்வளவு இடம் இந்த நாட்டுல ஒரு பயலுக்கும் கிடையாது. எல்லாம் கோயில் சொத்து, புண்ணிய பூமிங்கிற. புண்ணிய பொன்னகரோன்னு பேரு. ரொம்ப ரொம்ப திமிருடா. யார் துரையா? சாச்சா, இந்த பொன்னகரத்து பசங்களுக்கு தான் நான் முதலாளி வர்றேன், ஒருத்தனாவது கும்பிடலடா. ஒண்ணுக்கு ரெண்டா வாடகை கொடுக்குறாங்கல்ல, எப்படி கும்பிடுவாங்க? பெரிய வாடகை கொடுக்குறான் போட. அவன் 100 வருஷம் வாடகை கொடுக்கறதும் சரி, துரை இப்ப விலைக்கு வாங்க போறாரு இந்த இடத்த. அதுக்கு ஈடாகாது. Well, Mr. Alvandar, I'll pay whatever you demand. But how will you evict all these people? துரை தமிழே கலக்காம பேசுறாரு, புரியல. இந்த இடத்துல சக்கரால கட்டுறதுன்னு முடிவு செய்துதான் பல லட்சம் போட்டு இந்த இடத்த விலைக்கு வாங்குறேன். ஆனா இந்த குடிசைகள் எல்லாம் எப்படி காலி பண்ணி கொடுக்க போறீங்கன்னு கேட்க. என்ன கேள்வி போய் கேட்டுக்கிட்டு கேளுங்க பாவம். நான் காங்கிரஸ் கட்டடமா ஒரு தீக்குச்சியில காலி பண்ணிடுவேன். யாரா வீட்டுக்குள்ள? அப்பா வெளியே போயிருக்காருங்க. உங்க அப்பனை கேட்கலடான்னா, பெரிய மனுஷன் வந்திருக்கிறேன், கட்டில இழுத்து போடு. கடையில போய் 2 கலர் வாங்கினோம். துரை சிகரெட்டா சுருட்டா? No, thanks. தேங்க்ஸ். பழக்கம் இல்ல போல இருக்கு.
ஏன்டா நிக்கிற கலர் வாங்கினோடா என்ன சொல்றது? இந்த காலத்துல குடிசைகளை காலி பண்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லைன்னு சொல்றாரு. நீங்க ஒரு நல்ல தோற கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கிட்டேன்னு பயப்படுறாரு போல இருக்கு. டாக்குமெண்ட்ல டைம் போட்டு எழுதி தர்றேன், நான் காலி பண்ணி தர்றேன். உங்களுக்கு என்ன? டேய் பெருமாளே, ஐயா. துரைய கார்ல எடுத்து வாங்க. டேய் வேலை இருக்கா? பெரிய ஆபீசர் மாவன் வேலை இருக்கான். வேலை தலைவலி தைலம் விக்கிற பசங்கள் எல்லாம் பல லட்சம் பெறக்கூடிய இந்த இடத்துல உங்களை வாடகைக்கு விட்டோம் பாடுறா. என்ன சொல்லணும்? இல்ல உங்க அப்பா விட்டு சொத்தா, இல்ல உங்க பாட்டை விட்டு சொத்தா, இல்ல உங்க முப்பாட்டை விட்டு சொத்தா? பெரியவரே, மரியாதை குறைவாக பேச வேண்டாம். ஆத்திரம் அறிவுக்கு சத்துரு. நீங்கள் கேட்ட அதே கேள்வியை நான் திருப்பி கேட்கிறேன். இந்த இடம் யாருடையது? உங்களுடையதா அல்லது உங்கள் அப்பனுடையதா அல்லது உங்கள் முப்பாட்டனுடையதா? யாருக்கு சொந்தம்? என்ன ஸ்பீடா பேசுறான் பாத்தியா? ஒரே கேள்விதான், நல்ல நாக்க பிடிங்கிற மாதிரி கேட்டுட்டான். ஒருவேளை இந்த இடத்தினுடைய பூர்வீகமே அவனுக்கு தெரியுமோ? இவன் யாரா பூர்வீகத்தை பத்தி கேட்கிறவன்? இன்னும் கொஞ்ச நாள் போச்சுனா 12 வருஷம் ஆயிடுச்சு, இந்த இடமே எனக்கு சொந்தம்னு சொன்னாலும் சொல்லுவான். பெரியவரே, எதுவும் யாருக்கும் சொந்தமில்லை. இந்த மண்ணை எல்லாம் வளைத்துக் கொள்ளும் மன்னாதி மன்னனாக நீர் இருந்தாலும் முடிவில் இந்த மண்ணில் தான் போய் புதைய வேண்டும். யார்? நானா மண்ணில புதைக்கிறேன்? என்னையா புதைப்பேன்? ரஹீம், என்னப்பா இது? விடு கைய. அவர் யாருன்னு தெரியாம அவர்கிட்ட தகராறு வச்சுக்கிறியப்பா. இந்தாங்க, இதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. அப்பா, நான் ஒண்ணுமே செய்யல. அவர்தான் என் கையை பிடிச்சுக்கிட்டு இப்படி கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த குப்பத்தை யாருக்கோ வித்துட்டாராம், இங்க உள்ளவங்களை எல்லாம் காலி பண்ண போறாராம். இப்போ என்ன சொல்றேன்? நீ என் சொந்த இடம்டா, நான் விற்பேன், விடுவேன், கொளுத்துவேன். அதுக்காக நீ யாரா? இந்த பெரிய மனுஷன் உன்னை கூடி வச்சிருக்க சொல்ல நியாயம். பிள்ளைவாள், இந்த குப்பத்துல எங்களுக்கெல்லாம் இஸ்மாயில் அண்ணன் தான் தெய்வம் மாதிரி. அண்ணனா? ஆமா, என்ன எது வேணும்னா அவத்தையே சொல்லலாம். என்ன நீ அறிவே சாயம போய் அண்ணன் நம்ம ஜாதி என்ன ஆச்சாரம் என்ன? பிள்ளைவாள், மன்னிச்சுக்கணும். இந்த குப்பத்துல நான் என்ன ஜாதி, அவர் என்ன ஜாதி, இங்க உள்ள மக்கள்லாம் என்ன ஜாதி அப்படின்னு யோசிக்கிறதுக்கே நேரமெல்லாம் பழகிட்டு. நேரம் இல்லையா? ஆமா. அதை விட வேற என்ன வேலை உனக்கு? எங்க வேலையெல்லாம் எல்லார் வீட்லயும் அடுப்பு புகையணும். பக்கத்துல உள்ளவன் நோய் நொடி பசி இல்லாம இருக்கணும். அனாவசியமா ஜாதி மதம்னு பேசிக்கிட்டு அலையக்கூடாது. அதுதான் எங்க வேலை. வேலை மட்டுமல்ல, அதுதான் எங்களுக்கு வேதம். ஐயோ ஐயோ, வேதத்தையே மாத்திரியாகிற. நான் மாத்திர பிள்ளைவாள், காலம் அதை மாத்தினது. ஏய்யா, நீ இங்க தலைவனா இருக்கிறதா தொண்டனா இருக்கிறதா? ஐயா, அவர் இருந்தா என்ன, நான் இருந்தா என்ன? இத பாருங்க, எந்த காரியத்தையும் யாரு செய்யறாங்கன்றது முக்கியம் இல்லை, செய்யற காரியம்தான் முக்கியம். ரகிமன், நம்ம நரிமேடி சின்னசாமிக்கு உடம்புக்கு ரொம்ப முடியல. அப்படியா? டாக்டர் போறாரு இப்பதான். உன் மகனுக்கு சொல்லுவே, அவன் நடக்கிறது ஒண்ணு எனக்கு பிடிக்கல. ஆமா, பொழைக்கிறதுக்கு வழி பார்க்க சொல்லு. அடியாள் ஆயிடுவான் போல இருக்கு, தொப்பிய தட்டுறான் அவன். அதோட இந்த குப்பத்தையும் காலி பண்றதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்க. நம்ம கிட்ட தகராறு வச்சுக்காதீங்க. ஐயர, சாயந்தரமா வந்து பாரு. பெருமாளே, பின்னாலே வா, 2 ஆளை கூட்டிக்கிட்டு. படவே ஒண்ணு படவே. நல்ல வேலை, ரத்த காயம் ஒண்ணு ஏற்படல. கிண்டல் கொண்டா குறைச்சில்ல. இது என்ன உங்க தாத்தா விட்டுடா? பார்த்து வரக்கூடாது. இந்த சைக்கிளே ஒழிஞ்சாதான் நாடு உருப்படும். நல்ல வேலை, நடக்கிறவங்களே ஒழிஞ்சாதான் நாடு உருப்படுன்னு சொல்லாம போறீங்களா? அது வரைக்கும் சந்தோஷம் தான். அம்மா பெண்ணுங்களா, அவர் மேல காரை ஏத்தணும்ல கேள்வி யாரையா விதிரீங்க? என்ன அடிக்கடி பட்டுதானே? ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. பாவீங்களா, ராத்திரி பகலா பாடுபடுற இந்த குப்பத்துக்கு ஒரே ஒரு புண்ணியவா இருக்காரு. அவரையும் கார்ல எடுத்து கொல்ல பாத்தீங்களா? மூஞ்சி மோரகத்தை பாருங்கடா. கார் இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது. வாங்க எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. என்ன இது? பெண்கள் கிட்ட மரியாதை எல்லாம் பேசிக்கிட்டு இப்ப என்ன நடந்து போச்சு? இங்க பார், பலாத்காரத்தினால ஒருத்தருடைய மனசை திருத்தவே முடியாது. ஆமா, உன்னை முனிசிபல் ஆபீஸ் போக சொன்ன இல்ல? இந்த பாருங்க, இங்கே வந்து உன்னை நைட் ஸ்கூலுக்கு வாத்தியார் பார்த்து வர சொன்ன இல்ல? அங்கதானே போய்கிட்டு இருக்கேன். இங்கே என்ன வேலை? போ, எல்லாரும் போங்க, போங்க, வேலையை பாருங்க. வெட்டி என்னங்க இது? ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. என்னாச்சு? அந்த குழா ரிப்பேர்காரங்க காலையில வரணும்டாக. சரி சரி, நீ அந்த சைக்கிள் எடுத்துட்டு போ, நான் அவனை வெளியே போயிட்டு வந்தேன். ஆமா, நீங்க எல்லாம் படிச்சவங்க, பணக்காரவங்க. நீங்க வாழ்ற இதே உலகத்துலதான் ஏழைகளும் படிக்காதவங்களும் வாழ்றாங்க. சரி சரி வாங்கடி போகலாம். தலைக்கு வந்து தலைப்பாவாட போச்சு. மேரி, வர வர உனக்கு ஞாபகம் மறதி அதிகமா போச்சம்மா. வயசு வந்த பொண்ணு பொறுப்பா இருக்க வேண்டாம்.
குளிக்கிற அறையிலே மோதிரத்தை மறந்து வச்சுட்டு வந்துட்டியே. இந்த ரொம்ப தேங்க்ஸ் பண்ணம்மா. வாச்சிங்க ஓ இருக்க சரிதான். இனிமே ஒன்ன கவனிச்சுக்க என்னால முடியாதம்மா. ஐயா கிட்ட சொல்லி உடனடியா உன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்ய சொல்றேன். ஏன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யறது இருக்கட்டும் பொன்னம்மா, முதல்ல என்னை விட பெரியவன் ஓமாக கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய். மேரி தங்கத்துக்கு கல்யாணம் செய்து பார்க்கணுங்கிற ஆசையில தான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். வாமா டிஃபன் சாப்பிட. எனக்கு பசின்னு பொன்னம்மா. நல்லா இருக்கம்மா, நீ காலையிலேயே பசிக்கலன்னு சொல்றது. பொன்னம்மா நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வரலன்னா உன்னை நான் வளர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கணும் போல் இருக்க. பொன்னம்மா, நீ ஏன் அதுக்குள்ள வேலைக்கு வந்த? உனக்கு நான் மருந்து வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். நான் வரலையானா மேரி அம்மா வேலையை யார் கவனிச்சுக்கோங்க எஜமா? வேற யாரையாவது வச்சு பாத்துக்கிட்டா போகுது. அதுக்காக இப்படி உடம்ப கெடுத்துக்கிறதா? வேற யாரும் எதுக்கு? தங்கத்தையே நாளைக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். அனுப்பி வை. வா வா சாப்பிட. எல்லாம் என்கிட்ட ஓடி வந்துட்டீங்களா? விளையாடலையா? சரி, நான் பாடுறபடி நீங்களும் பாடுறீங்களா? ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. இந்தாங்கம்மா. தங்கம், பொன்னம்மாளுக்கு எப்படி இருக்கு? அப்படியே தாமா இருக்கு. ஏதோ என்னால முடிஞ்சதை எல்லாம் செய்துக்கிட்டு வரேன். கவலைப்படாத தங்கம், அவங்களுக்கு ஒரு குறையும் வரக்கூடாது. நீ அவங்களுக்கு பெற்ற மகளா இருந்தாலும் நான் அவங்களுக்கு வளர்த்த மக மாதிரி. பெற்ற தாயை பார்க்காதனா உன் அம்மா மூலமாகத்தான் தாய் பாசத்தை என்னால காண முடிஞ்சது. உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் கூட பிறந்த சகோதரியை பார்க்கிற உணர்ச்சி தான் எனக்கு ஏற்படுது. தங்கம், நீ வேலைக்கு கூட வர வேண்டாம். அம்மாவை கவனமா பாத்துக்க. பணத்தை பத்தி கவலைப்படாத. எவ்வளவு பணம் வேணும்னாலும் நான் தர்றேன். பெரிய டாக்டராவே வச்சு பாரு தங்கம். மேரியம்மா, வித்தியாசம் இல்லாம உறவு கொண்டாடி ஆதரிக்கிற உங்களை போல நல்லவங்க இருக்கிறதுனாலதான் உலகமே நீடிச்சிருக்குது. அப்ப நான் போயிட்டு வரேம்மா. சரி பொன்னம்மாவே, நான் ரொம்ப விசாரிச்சுதான் சொல்லு. நாளைக்கு நானே வந்து பாக்குறேன். சரிம்மா, நான் வரேன். தங்கம், நிஜம்மா நீயா என் முன்னால நிக்கிற? வசந்தம், தாலாட்டு, மணிப்புரா, மார்கழின்னு நீங்க கற்பனை உலகத்துல சஞ்சரிக்கிறீங்க. ஏன் அது தப்பா? இல்ல, ஆனா கற்பனை செய்து கூட பார்க்க சக்தியற்ற நிலையில எந்த திசையில வெளிச்சம் தெரியுதுன்னு ஏங்கி கிடக்கிறவனா. தங்கம், இருட்டு நம்ம சுத்தி இருந்தா தானே வெளிச்சத்துக்கு ஏங்கணும். அத்தா, அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு. அவங்க இருக்கிற நிலைமையை பார்த்தா எனக்கு என்னமோ பயமா இருக்கு. உங்க அப்பா பத்தி வேற நான் கேள்விப்படுறதெல்லாம் நினைச்சேன். நம்ம எண்ணம் நடக்காதுன்னு தான் எனக்கு தோணும். பைத்தியம், ஏன் வீணா மனசை போட்டு குழப்பிக்கிறது? எங்க அப்பாவை பத்தின கவலையே உனக்கு வேண்டாம். இத பாரு, நாளைக்கு நான் வெளியூருக்கு போக போறேன். வெளியூருக்கா? எதுக்காகத்தா? போலீஸ்ல பெரிய உத்தியோகத்துக்காக ட்ரைனிங்குக்கு வர சொல்லி ஆர்டர் வந்து. அப்படியா? ஆமா, பணக்காரனுடைய மகனாயிருந்தாலும் தனக்கு தேவையானதை தானே தேடி சம்பாதிச்சு வாழணுங்கிறது என்னுடைய கொள்கையில உண்டு. இந்த போலீஸ் உத்தியோகத்தினால நாட்டுக்கு நல்ல சேவை செய்ய முடியும், 4 பேரை போல நாணயமா வாழ முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. அந்த நம்பிக்கைக்கு நல்லதொரு துணையா நீ இருக்க மாட்டியா? நிச்சயம் இருப்பேன். ஊரே பாராட்டும்படியா உங்க ட்ரைனிங் முடிச்சுக்கிட்டு சீக்கிரமா வந்து சேருங்க. இப்ப சொன்னியே, அதுதான் சரி. உங்க அம்மாவை நல்ல டாக்டரத்தை காட்டி ஜாக்கிரதையா கவனிச்சுக்க, எல்லாம் சரியாயிடும். நான் வரட்டுமா? தம்பி 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 தம்பி, வா தம்பி, வா தம்பி, ஏமா தம்பி தம்பி, சீக்கிரம் தம்பி, சீக்கிரம் வா தம்பி. எல்லா பையனும் சேர்ந்து கரும்புள்ளி சம்பளி குத்திட்டு போயிட்டானுங்க. என்னப்பா இது? யார் இப்படி செய்றாங்க? எல்லாம் குப்பத்து ஜனங்க தான். கையை கட்டி போட்டான். என்னப்பா காரணம்? எல்லாம் உங்க அப்பாவுக்கு அசிஸ்டண்டா இருக்கிறதுனாலதான். இந்த குப்பத்தை துறைக்கு வித்துட்டோம்ல, அதனால கொஞ்சம் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லி இந்த குப்பத்தை காலி பண்ணுங்கடான்னு ஒரு வீட்டுல பூந்து கூரையை பிச்சு போட்டேன். எல்லா வயலும் சேர்ந்து முதுகை பிச்சு போட்டு மூஞ்சில செம்புள்ளி கரும்புள்ளி வச்சுட்டாங்க. அவ்வளவு கேவலமான ஜனங்களா இவங்க?
இவங்களை பத்தி அப்பா சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான். இவங்களை கண்டிக்கிறதுக்கு யாருமே ஆள் கிடையாதா? கண்டிக்கிறதுக்கு யாரும் இல்ல, தூண்டி விடுறதுக்கு தான் ரஹீம்னு ஒரு பையன் இருக்கான். உங்க அப்பாவே எழுத்து பேசிட்டானே தம்பி அந்த பையன். ஐயோ தம்பி தம்பி, அந்த ரஹீம் பையனும் அவனுக்கு பின்னால என்ன அடிச்சு அந்த கூட்டம் வருது தம்பி. பாத்து 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 பாத்து, வர்றத பார்த்தா நல்லதுக்கு வர்ற மாதிரி தெரியுது தம்பி. பாத்து பாத்து, மெதுவா மெதுவா மெதுவா. அண்ணே, பெருமாள் கூட இருக்கிறவன் ஆட வந்தாரு மகன் ராஜன். நெருங்காதீர்கள். இன்னும் ஓரடி எடுத்து வைத்தால் நிலைமை மோசமாகிவிடும். ஐயா, நீங்கள் கம்பு முனையிலே காண வேண்டிய பகைவன் அல்ல நான், ஒரு எளியன். இன்னும் சொல்ல போனால் ஒரு சகோதரன். சகோதரனா? ஆமா, ஆண்டவன் நம்மை சகோதரர்களாகத்தான் படைக்கிறான். நாம் பகைவர்களாக காட்சியளிக்கிறோம். நாம் பிறந்த இடங்கள், உடுத்தும் உடைகள், தழுவிக்கொள்ளும் மதங்கள், இவைகளில்தான் வேற்றுமையை தவிர இதையெல்லாம் தாண்டி பார்க்கும் பக்குவம் நமக்கு ஏற்பட்ட பிறகு நாம் எல்லோருமே சகோதரர்கள் என்ற உண்மை அப்போது விளங்கும். அண்ணே போவாதீங்க, ஆபத்து. பெருமாளுக்கு நீங்கள் இழைத்த தவறு அவரை எம்மீதும் சந்தேகப்பட வைத்திருக்கிறது. தூரமே இருந்தால் அவருடைய சந்தேகம் தீராது. ஐயா, நீங்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பெருமாள் வயது வந்த பெண்கள் இருக்கும் வீட்டுக்குள்ளே புகுந்து கூரையை பீச்சு எறிந்திருக்கிறார். அதற்காக எங்கள் ஆட்கள் இவரை கட்டி போட்டது அநியாயம்தான். அதனால் தான் நான் மன்னிப்பு கேட்க வந்தேன். வந்த இடத்தில் உங்களை சந்திக்கும் வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. தம்பி, இந்த ஆளு பேச தெரிஞ்சவன், பேசியே உங்களை மயக்கிடுவான், ஏமாந்துறாதீங்க. இது போன்ற ஆட்களால் தான் வேற்றுமையை வளர்கிறது. ஐயா, நான் ஒரு உறுதி கூறுகிறேன். இனிமேல் எங்களுடைய குப்பத்து மக்கள் ஒழுங்காகவும் நியாயமாகவும் நடந்து கொள்வார்கள். வருக. மேரி, வாங்கம்மா. இன்னைக்கு என் சின்ன மகன் ராமுவுக்கு பிறந்த நாள். இந்த புடவையை நீ கட்டிக்கம்மா. அம்மா, காணாமல் போன ஒரு மகனுக்காக பிறந்த நாள் கொண்டாடுவதும் அதற்காக ஆண்டுதோறும் எனக்கு பரிசு கொடுப்பதையும் நினைக்கும் போது உங்கள் தாய் உள்ளத்தின் உயர்வை என்ன சொல்வதென்றே எனக்கு தெரியவில்லை. மகனை பிறத்து ஒரு தாயை இப்படி கலங்க வைப்பதில் அந்த கடவுளுக்குத்தான் என்ன விருப்பமோ. மேரி, ராமு என் பக்கத்துல இல்லையே தவிர அவ எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பாங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. உன்னை போன்ற பருவ பெண்களை பார்க்கும்போது கூட என்னையும் அறியாமலே ராமுவுக்கு இந்த பெண் பொருத்தமா இல்லையா என்றுதான் என் உள்ளம் ஆராயும். அதுதான்மா பெற்றதாயினுடைய தனிச்சிறப்பு. மரகதம், நீ ராமுவையே நினைச்சு கலங்கிறத விட உன்னை அம்மான்னு அழைக்கக்கூடிய ஒவ்வொரு வாலிபனையும் உன் ராமுவாக நினைச்சுக்கிறது தான் மனசுக்கு அமைதி தரக்கூடிய வழி. உண்மை. அம்மான்னு கூப்பிடுற ஒவ்வொரு வாலிபனுமே இனி எனக்கு ராமுதான். நான் வரேன்னா கோயிலுக்கு போகணும். வரேம்மா. சரிம்மா. அம்மா, அம்மா, என்ன அம்மாவா? அம்மா, 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 ராமு, அம்மா, அம்மா. ஏம்மா, நான் உங்களை அம்மான்னு கூப்பிட்டது தவறா? இல்லை மகனே, என் மகன் ராமு என்னை அம்மான்னு கூப்பிட்ட மாதிரி இருந்தது. எழுந்திருக்கம்மா, என்ன மரகதம், என்ன நடந்தது? ஒண்ணும் இல்லைன்னா கால் தவறி விழ இருந்து சமயத்துல இந்த பிள்ளை என்னை காப்பாத்தினா. ரஹீம்? பேர் ரஹீமா? ஆமாம்மா, ரஹீம். நீ குடியிருக்கிற மண்ணுக்கு சொந்தக்காரங்க. ஆள வந்தார் சம்சார். மரகதம், உங்களுக்கெல்லாம் ராமன் எவ்வளவு முக்கியமோ அதே போல குப்பத்து ஜனங்களுக்கெல்லாம் இந்த ரஹீம் முக்கியம். ஏழைகளுக்கு தொண்டு செய்யறதே தன்னுடைய லட்சியமாக கொண்டவன். அம்மா, பார்த்தாலே தெரியுது. அப்பா, உன்னை பெற்ற தாய் ரொம்ப புண்ணியவதி. ஆமா, ஆனா அந்த புண்ணியவதியின் முகத்தை பார்க்க நான் கொடுத்து வைக்கவில்லை. ஐயோ பாவம், இவ்வளவு நல்ல பிள்ளைக்கு தாயில்லா கொடுமையா? ரஹீம், பெற்ற தாயை நீ இழந்தாய்.
பெற்ற மகனை நான் இழந்தேன். அப்படியா? ஆமா ரஹீம், அது ஒரு சோக கதை. இவங்களுக்கு ராமுன்னு ஒரு பையன் இருந்தான். அவன் சின்ன வயசுலயே காணாம போயிட்டான். இன்னைக்கு கூட அவன் பிறந்த நாள் தான். ராமு, அம்மா ராமு. அம்மா கவலைப்படாதீங்கம்மா. மரகதம், கோயிலுக்கு போகணும். நீ நேராகலமா? இந்த போறேன்னா ரஹீம், நான் வர்றேப்பா. ரஹீம், ரஹீம், என்ன? ஒண்ணுமில்லை. வா உட்கார். அப்பா சௌக்கியமா இருக்காரா? ரொம்ப சௌக்கியமா இருக்காரு. உங்களை கேட்டார். ஆமா. அப்பா, ஆமா, நீங்களா? மனிதர்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்டுக்கிறதுல என்ன இருக்கு? உனக்கு ஆபத்து ஏற்பட்டப்போ எந்த விதமான நஷ்டமும் இல்லாம காப்பாத்துற கர்த்தருக்கு நன்றி செலுத்துறதுதான் நியாயம். அடடே, ஏன் எல்லாம் அங்கேயே நிக்கிறீங்க? வாங்க, உள்ள வாங்க. நமஸ்காரம். வாங்க 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 வாங்க. அப்பவே உள்ள வந்திருக்க கூடாதா? இது உங்களுக்கு தாய் வீடு மாதிரி, எப்ப வேணுமானாலும் வரலாம். உங்களுக்காக கதவு திறந்தே இருக்கும். நான் இப்ப உங்களுக்கு என்ன செய்யணும்? நீங்க எங்களுக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. அதுக்கு பதிலா நாங்கெல்லாம் என்ன செய்ய போறோம்? எங்களுடைய முதியோர் கல்வி 3வது ஆண்டு விழாவில் தங்களுடைய திருவுருவப் படத்தை திறந்து வைக்கணும்னு எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆசை. என்ன ரஹீம், எவ்வளவோ பெரியவங்களா இருக்கிறாங்க, அவங்களுடைய நாங்கள் படத்தை அப்படி சொல்லக்கூடாது. ஸ்ரீமான் ஆளவந்தார் கூட இதுல கலந்துக்கிறேன் இருக்காரு. இருந்தாலும் நீங்க தான் எங்களுடைய நன்மையை அதிகமா நாடுறவர். நீங்க தான் எங்களுக்கு பெரிய மனிதரும் கூட. உங்களுடைய திருவுருவப் படத்தை திறக்கிறதுல நாங்களும் எங்க குப்பமும் ரொம்ப பெருமைப்படுறோம். ரஹீம், தவறா நினைச்சுக்காத. நான் இந்த மாதிரி கூட்டங்களுக்கெல்லாம் போய் எனக்கு பழக்கமே கிடையாது. ஆனா உங்க குப்பத்துக்கு உதவி செய்யறதுக்கு நான் எப்பவும் தயாரா காத்துக்கிட்டே இருக்கிறேன். அப்பா, என்னம்மா? இந்த விழாவுக்கு நான் போயிட்டு வரேன்ப்பா. ஓஹோ, போய் வாம்மா, போய் வா. நான் வரேன். சலாம். உங்கள் சார்பாக இந்த மலர் மாலை அணிவிக்கிறேன். பெரிய மாலையா போட்டிருக்கலாம். அது சரி, குப்பத்து ஜனங்க காசு இல்லாதவங்க, பரவாயில்லை. இப்ப என்ன விஷயம் இங்க? முதியோர் கல்வி ஆண்டு விழா. ஓஹோ, அத பத்தி நான் பேசணுமா? எனக்கு கூட்டத்துல பேசுறதாவே பயமா இருக்கும். கோவில்லன்னா பேசுவேன், ஒருத்தனும் கேள்வி கேட்க மாட்டான். இந்த படத்தை உங்க கையால திறந்து வைக்கணும். எம்பளத்தை நானே துவைக்கிறதா? வேடிக்கையா இருக்கு. அதுலயும் விஷயம் இருக்கு. என் படத்தை திறக்கிறதுக்கு யாருக்கு இங்க யோகியதை இருக்கு? அதனாலதான் என்ன விட்டு திறக்க சொல்றீங்க? வேற ஒருத்தனை திறக்க சொன்னா கூட என் சரித்திரம் தெரியாத பையன், அவன் சரித்திரத்தை பேசுவான். அப்புறம் எனக்கு கோவம் வரும். அப்ப அவன் மேல சுட்ட போடுவேன். அதுக்காக என்னைய விட்டுட்டீங்களா? திறக்கிறேன், கை அடிங்க. ஜேம்ஸ் வேற, நான் வேறயா? நாங்க 2 பேரும் ஒண்ணுதான். சின்ன குழந்தையில இருந்தே மாங்காய் தோப்புல மாங்காய் திருட்டு உத வாங்கி இருக்கிறோம். என் மாதிரி உங்க அப்பா உங்ககிட்ட அதை சொல்லல. ஆனா இந்த கூட்டத்துக்கு இவன் தான் சரி. அப்பாவி, சொத்தினுடைய மகிமை தெரியாதவன். வேற என்ன, இவ்வளவுதானா? இன்னும் ஏதாவது இருக்கா? இதை உங்களுக்கு படிக்கணும். படிக்கணுமா? படி, அதையும் பாக்குறேன். எங்களுக்கெல்லாம் தந்தையைப் போல் விளங்குகிற ஆளவந்தார் அவர்களே, குப்பத்து மக்களாகிய எங்களுக்கு இத்தனை ஆண்டு காலமாக உங்களுக்கு சொந்தமான இந்த இடத்தை இதுவரை தந்து உதவியதற்கு மிக்க நன்றி. இந்த அன்பும் ஆதரவும் நீடித்திருக்கும் வகையில் முன்பு நாங்கள் கேட்டுக்கொண்டது போல் ஒரு நியாயமான விலை போட்டு இந்த இடத்தை எங்களுக்கு உரிமையாக்கி கொடுக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் இவ்வளவு தூரம் வற்புறுத்த காரணம், காடாய் மேடாய் இருந்த இந்த இடத்தை வீடாய் வீதியாய் மாற்றி விளக்கேற்றி வைத்திருக்கிறோம். நிறுத்தா! பத்திரம் படிக்கிறோம். நீ ஏன் இங்க என்ன கூட்டியாந்த? ஏன் இந்த சின்ன மாலையை போட்ட? எல்லாம் எனக்கு தெரியும். அன்னைக்கு ஆளவந்தார்கிட்ட தகராறு பண்ணிட்டோமே, ஒருத்தே பெரிய மனுஷன் ஏதாவது செஞ்சிடுவான் அப்படின்னு பயந்துகிட்ட இங்க கூட்டியாந்து என் தலையில ஐஸ் வைக்கிறிய? போட! எல்லா ஜனங்களுக்கு சொல்றேன், குப்பத்துல இருக்கவங்களுக்கு தான். நீங்க எல்லாம் படிக்காதவங்க, ரொம்ப நல்லவங்க, சொன்ன பேச்சு கேட்கறவங்க. நாளைக்கே மரியாதையா இந்த குப்பத்தை விட்டு காலி ஆயிடணும். ஏங்க முடியாது? உங்க அப்பா விட்டு சொத்தா வாழை என்கிட்ட கட்டாதீங்க, ஒட்ட அறுத்து போடுவேன். என் மேனேஜர் இங்க வந்தா என் பீச்சக்கை மாதிரியாவே அவனை கலாட்டா பண்ணி அனுப்பிச்சிருக்கீங்க. என் மவனை மறைக்க இருக்கிறீங்க. என் மவன் எங்க போயிருக்கான் தெரியுமா? போலீஸ் உத்தியோகத்துக்கு போயிருக்கான். வந்தா புட்டு 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 சுட்டுருவான். ஜாக்கிரதை. முதல்ல நீங்க ஜாக்கிரதையா இருங்க.
பிள்ளையார் கோவில் கட்ட நிதி திரட்டினீங்களே, என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? அது பேங்க்ல போட்டா பேங்க் திவாலா போச்சு. வேட்டி சொல்லுடா பசங்க சொல்றா, பிச்சைக்கார பசங்க, என் இடத்துல வாடகைக்கு இருக்கிற பசங்க, குந்தரத்துக்கு இடம் இல்லாத பசங்க என்ன மாலையை போட்டு அவமானப்படுத்திட்டாங்க. எஜமா, உங்க மாதிரி பெரிய மனுஷாலையெல்லாம் கோர்ட்ல நிப்பாட்டத்துக்கு பதிலாத்தான் இப்படி கூட்டத்துல தலைமைக்குன்னு கொண்டு போய் பழிய தீர்த்துக்கிறாங்க. ஆஹா, இந்த மாதிரி கேள்வி கேட்டான் பாத்தீங்களா? புட்டு புட்டுல கேட்டான். ஆமா, ஏன் எஜமா, எப்படி இந்த உண்மையெல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சது? உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சிடும், அவன் பெரிய கடவுள், அவங்களுக்கு தெரிஞ்சிடும். எல்லாம் இங்க இருக்கிற பசங்க தான், என் சோத்த திங்கிற பசங்க. என் சாம்பார் அப்படி செய்தா? சாம்பார் என்ன இங்க சாம்பார்ல ஊர்ல பயலுக இருக்கிறானே, யார் ஒண்ணு நீயா இருக்கணும், இல்லைன்னா வேற எவனா? எஜமா, என்ன என்ன அப்படி நினைக்கிறீங்க? உன்ன சொல்லுவனா, நீ பரம யோகியன். எவனோ ஒருத்தன் இங்க இருந்து போய் சொல்லி இருக்கான். அப்படித்தான் இருக்கும். கண்டிப்பா எனக்கு தெரியுது. சொல்லி இருக்கணும். என்னடா செஞ்சு போவே? எஜமா, எதுக்கும் நீங்க கொஞ்ச நாளைக்கு தலைமறைவாவே இருங்க. ஏன்னா ஆள வந்தார் ஒழிக, ஆள வந்தார் திருட்டுத்தனம் ஒழிகன்னு செவத்துல எழுதுவான், ரோட்ல எழுதுவான், பிட் நோட்டீஸ் அடிப்பான். எப்படியோ உங்களுக்கு எதிர்ப்பு கோஷ்டி ஒண்ணு ஆரம்பமாயிடுச்சு. ஆரம்பமாகும், ஆகுண்டா. இந்த ஆள வந்தாரே யாருன்னு அந்த பசங்க இன்னும் புரிஞ்சுக்கல. அப்படியா? இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? யாருங்க? அந்த பச்சிருப்பையார் ரஹீம். அவன் கூட பரவாயில்ல, அவங்க அப்பா இருக்கிறான் பாரு, பச்சாயோக்கியம், பச்சாயோக்கியம். இவனுங்களை போய் இந்த ஜனங்க அறிவாளின்றான், ஒருத்தன் பெரிய மேதன்றான், தியாகின்றான். காசு இல்லாத பசங்களை போய் புகழ்றானுங்கடா இந்த ஜனமா. காசு இருந்தா மட்டும் செல்வாக்கு வந்துடாது. அவங்க அந்த குப்பத்து ஜனங்களுக்காக வேண்டி எவ்வளவு பாடுபடுறாங்க தெரியுமா? ராத்திரி பகல்னு பார்க்காம அவங்க சுகதுக்கத்துல பாதி பங்கு போடுறாங்க எஜமா. அதனால அவங்கள தலைமையில தூக்கி வச்சு ஆடுறாங்க. இந்த பாருங்க, ஜேம்ஸ் ஐயாவை பாருங்க, அவரும் உங்களை போல ஒரு பெரிய பணக்காரர். அவர் படத்தை திறந்து வைக்கிறாங்க, அவருக்கு ஜே போடுறாங்க. சும்மா சும்மா இன்னொருத்தனை பத்தி பேசு. படத்தை திறக்கிறாங்க, ஏன் திறக்க மாட்டான்? பணம் கொடுத்தா படம் திறப்பான், ஜே போடுவான். அப்படியே பணம் கொடுக்கலன்னா சேருவான். பணம் கொடுத்தாதான் கை தட்டுவான், இல்லன்னா காலால தட்டுவான்டா. எஜமா, காசு இருந்தா மட்டும் போதாது எஜமா, கஷ்டப்படுற ஜனங்களுக்கு உதவணும்னு ஒரு நல்ல எண்ணம் வேணும். அப்ப எனக்கு நல்ல எண்ணம் இல்லையா? இல்ல இல்ல, உங்களை சொல்லல. அஞ்சாம் படை. ஐயோ, நான் இல்ல. என்ன பத்தி உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும். நான் இல்ல அஞ்சாம் படை, ஜனங்களை சொல்றேன். ஜனங்களுக்கு அறிவு வரல. நான் செய்யற தர்மத்தை இன்னும் ஜனங்க புரிஞ்சுக்கலடா. நான் செஞ்ச தர்மத்துல ஒண்ணு செஞ்சிருப்பானா இந்த பயலுக? எறும்பு புத்துக்கு தினம் நோய் போடுறேன், பசு மாட்டுக்கு அவத்திக்கரை வாங்கி போடுறேன், அது போடுறீங்க, கழுகுக்கு பூசுண்டை வாங்கி போடுறேன் இல்லையா? இதெல்லாம் தெரியல. எத்தனை கல்யாணம் பண்ணி இருப்பேன், பயிர் எரியுதுடா. போன மாசம் அரச மரத்துக்கும் வேப்ப மரத்துக்கும் ஒரு மேரேஜ் பண்ண இல்லையா? ஆமா ஆமா. எவனுக்கு தெரியுது இந்த மாதிரி வேலையில ஒரு வேலை அந்த பையன் செஞ்சிருப்பானா? இந்த மாதிரி அவங்களுக்கு செய்ய தெரியாது. இவனுங்க பிச்சைக்கார பசங்க, காசு இல்லாத பயலுங்க, இவனுங்களை தொலைச்சிடலாம். அது சுழு, எவனும் கேட்க போறது இல்ல. அட இந்த ஜேம்ஸ் நம்ம ஜாதியுமே. ஐயோ, நீங்க என்ன எஜமா அவரை போய் உங்க ஜாதிங்கிறீங்க? அவர் கிறிஸ்தவரு, நீங்க செய்வரு. ஜாதியை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? என்ன மாதிரி அவங்க ஒரு பணக்காரன், அதனால நம்ம ஜாதின்னு சொல்றேன். அதை சொல்றீங்களா? அவனை என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல, நம்ம ஜாதியா போயிட்டானே. ஐயா வந்திருக்காங்களா? இல்லை. மனிதர்களுக்கு செய்யும் தொண்டு போராதுன்னு இந்த வாயில்லாத ஜீவன்களுக்கும் தொண்டு செய்றீங்களா? வாயுள்ளவர்கள் கேட்டு தங்களுடைய சுயதேவையை பூர்த்தி செய்து கொள்வார்கள். ஆனால் வாயில்லாத இந்த ஜீவன்களுக்கு தாயை போல இருந்து கவனிக்கிறீங்களாக்கும்? தாய், இந்த அருமையான வார்த்தையை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அந்த தாயின் அன்பு எப்படிப்பட்டது என்று எனக்கு தெரியாது.
உங்களைப் போலத்தான் நானும். ஆமா, உலகத்துல தாய்க்கு அடுத்தபடியா அன்பு காட்டுவது யார்? மனைவிதானே? அப்படியும் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த ஜோடி கிளிகள் அழகாக இருக்கிறது. எனக்கு மிகவும் பிடித்தமான கிளிகள். அப்படியா? மிகவும் பாக்கியம் செய்த கிளிகள். ஏன் எப்படி சொல்லுகிறீர்கள்? உங்களிடம் என் குறையை சொல்ல வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன். ஆனால் எப்படி சொல்வதென்றுதான் புரியவில்லை. குறை? ஊரே போட்டு உத்தமரை அப்பாவாக கொண்ட உங்களுக்கு என்ன குறை இருக்க போகிறது? ஏன் ரஹீம், புரிந்து கொண்டே புரியாதது போல் பேசுகிறீர்கள்? நட்சத்திரங்கள் அழகாக இருக்கிறது என்பதற்காக அதை பிடித்து விளையாட முடியுமா? அப்படியே ஆசைப்பட்டாலும் அது நடக்கும் காரியமா? ஏன் நடக்காது? நீங்கள் ஒரு மதம், நான் ஒரு மதம். இந்த வேலிகள் தடை போடும் என்று நினைக்கிறீர்களா? அன்புக்கு வேலி கிடையாது என்பது எனக்கு தெரியும். உலகத்திலே வாழும் எல்லோருக்கும் ஒரே சூரியன், ஒரே நிலவு, ஒரே பூமி தானே? அதுபோல உணர்ச்சிகளும் எல்லோருக்கும் ஒன்றுதானே? உண்மை, உண்மை. எந்தெந்த நேரத்தில் எதது எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நடந்தேதான் தீரும். மேரி, நீங்கள் இங்கு வந்து வெகு நேரம் ஆகிவிட்டதல்லவா? புரிகிறது. நான் உங்களிடத்தில் என்னென்னவோ பேச வேண்டும் என்று வந்தேன். நான் தடைபடவில்லையே, வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது என்று சொன்னேன். சரி. என்னம்மா? மலர். ஏது? அவர் கொடுத்தார். அவரா? யாரு? பெயரை சொல்வது பெண்மை கழகல். உதய கால கதிரவன் போல் இதயத்தை தழுவிவிட்ட ஒருவர். உண்மைகளை தோளில் சுமந்து கொண்டு பொய்யுலகத்தில் போராடி கொண்டிருக்கும் ஒருவர். காண தெரிந்த கண்களுக்கு இனியவர், காதல் உலகத்துக்கு புதியவர். என்னம்மா இது? என்னவென்று எனக்கே புரியவில்லை. அம்மா, நான் தங்கம். தங்கம், நீயா இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருந்தார்? இல்லை, அவர் கண்ணுக்கு இனியவர், காதலுக்கு புதியவர். ஐயோ தங்கம், நான் ஏதாவது உளறிவிட்டேனா? பரவாயில்லைம்மா, உளருங்கள். பல உண்மைகளைத்தான் உளறல் என்று கூறியிருக்கிறார்கள். போ தங்கம். நான் சொல்லட்டுமா? அவர் இதை அவளுக்கு கொடுத்தார். அவளோ அவரது வண்ண முகத்தை அசையாது பார்த்தார். என்ன உண்மைதானே? தன்னை அறியாமல் கண்ணீர் பெருக்கெடுத்தது. சரிதானே? பொன்னை வைக்கும் இடத்தில் பூவை வைத்து பார்ப்பது போல் கண்கவர்ந்த காதலிக்கு அவர் இதை பரிசாக கொடுத்தார். பிறகென்ன நடந்தது? கையிலே அன்பு மலர், கண்ணிலே அவர் உருவம், மெய்யெல்லாம் செலுத்தின, மனமெல்லாம் அவரேயாக. அவள்தான் நடந்தாலும் நெஞ்சின் ஆசைதான் நடத்தி வந்ததோ. வந்தாள், பார்த்தெடுத்த சிலை போல் நின்றாள். தந்த மலரை தன் முகத்தில் பதிய வைத்து அக்கா அக்கா என்று அடிக்கடி கூப்பிடும் பச்சை கிளியிடம் போய், வாங்க. சலாம். சலாம் இங்க எங்கடா வந்தது? அதான் அங்கேயே கேளுங்களேன். இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்னடா வேலை? இது என்னை போன்ற ஏழை எளியவர்களுக்கு தாய் வீடு போன்றது. மாமனார் வீடுன்னு சொல்லாம விட்டானே. யாரு கண்டா? உங்களுக்கெல்லாம் நல்லா இந்த பைத்தியக்காரன் ஜேம்ஸ் ஒருத்தன் கிடைச்சுக்கிட்டான்டா. அவன் தலையில மிளகா அரைக்கிறதுக்கு அவனை புகழ்ந்து பேசினோம்னா அவன் 5 10 கொடுக்குறான். அதை வாங்கிட்டு போறது. எடவடா இது ஒரு பழிப்படா. நீங்க பேசுறது நல்லா இல்ல. சும்மா இரு மாதிரி. நம்மள திருவிழா இவன் கூட்டிக்கின்னு போயிட்டு ஒரு ஆரணா மாலை, ஒரு தொண்டனுக்கு போடுற மாலை, ஒரு தலைவன் எனக்கு போட்டு கிண்டல் பண்ணான். உங்க அப்பா படத்தை வேற சூற விட்டான், மறந்துட்டியா? அதெல்லாம்
எங்கேயோ பிளாட்பாரத்துல தலைவலி உண்டாக்குற மருந்த விக்கிற பயிரலை கொண்டாந்து பங்களாக்குள்ள விட்டா அவன் பெரிய டிஎம் இல்ல நினைச்சுட்டான். அதிகமா ஒண்ணு பேச வேண்டாம். ஏதா இருந்தாலும் அப்பா வந்த அப்புறம் பேசிக்கங்க. பேசட்டும் மேரி, பாவம் என் தகப்பனார் வயசு. பாத்தீங்களா உங்களை போய் அப்பாங்கிறான். என்னையா நான் அப்ப அம்மாவாசிக்கு அப்துல் காதருக்கு என்னடா சம்பந்தம்? என் மூஞ்சாடா மூஞ்சி. உங்க மூஞ்சி எதுக்குமே வராது பெரியவரே. 6 அடி மனிதனுக்கு ஆண்டவன் கொடுத்திருப்பது ஆரங்கல நாக்குதான். அதை புரிந்து கொண்டு பேச வேண்டும் என்று எங்க வேதத்துல சொல்லியிருக்கு. ஐயோ, அப்ப எங்க வேதத்துல மட்டும் விட்டுட்டாங்க. அவங்கிட்ட போய் சொல்றப்பா பார்ப்பதும் தீது, யாரோட சேர்றது, அவன் பின்னால சுத்துறது எல்லாம் தீதுன்னு திருக்குறள் எழுதி வச்சிருக்காங்க. ஐயோ ஐயோ. பெரியவரே, அது நன்னறியில் எழுதி இருக்கிறது. நன்னறியில் எழுதுறா, உள்ள நெறியில் எழுதியிருக்கா. நான் சொல்றது ஏதாவது ஒரு புத்தகத்துல இருக்கா இல்லையா? அவ்வளவுதான் நமக்கு வேண்டியது பாயிண்ட். அது சரி, சின்ன பொண்ணு தானே, இது இருக்கிற இடத்துக்கு இடண்டாடே நீ எல்லாம் வரலாமா? மருந்து விற்க வந்தியா இல்ல மயக்க வந்தியா? போட வெளியே. இத பாருங்க, அவரை வெளியே போக சொல்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. எஜமா சும்மா இருடா. சின்ன பொண்ணு, அதுக்கு விஷயம் புரியாது. இந்த மாதிரி பசங்களை பத்தி புரியாது முதல்ல. சரி, உன் அதிகாரத்துல தான் அவனை வெளியே போக சொல்லு. அவன் முதல்ல இதை விட்டு வெளியே போகணும், அவ்வளவுதான். எனக்கு நிச்சயமா அவர் வெளியே போக மாட்டார். என்ன சிரிக்கிற? லூசு பயம் போல் இருக்கு. ஏண்டா டாய், எங்கிட்டயாடா மோதுற? ஏண்டா டாய், என் சர்வீஸ் என்ன உன் சர்வீஸ் என்ன? நீ ஒரு எறும்பு மாதிரி. பெரியவரே, ஒரு சின்ன எறும்பினால் பெரிய ஆணையே அவஸ்தைப்படும் கதை உங்களுக்கு தெரியுமா? அப்ப நீ எறும்பு என்ன ஏதாவது செஞ்சிடலான்னு பாக்குறியா? செய்ய வேண்டிய வேலையை நீங்க செய்யறீங்களே. சமயத்தில் நம்மள செய்யலாம். யாருங்க? ஆஹோ, அடியாள் வச்சிருக்கியா? அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? அப்பா எங்க போயிருக்காங்க? ஐயா சர்ச்சுக்கு போயிருக்காருமா. அத அங்கே சொல்லு. யாரும் சொல்ல வேணாம். அந்த ஜேம்ஸ பார்த்து அங்க பேசிக்கிறேன். நீங்க போங்க, நம்ம போ. அவர் திட்டினதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. இதெல்லாம் சர்வசாதாரணம். இதை விட மோசமான வசவுகள்லாம் வாங்கி எனக்கு பழக்கமா போச்சு. நான் என்னமோ அவர் பெரிய மனிதர், உயர்ந்தவர், பண்புள்ளவர்னு நினைச்சிருந்தேன். நான் அப்படியெல்லாம் இல்லப்பான்னு நிரூபிச்சுட்டு போறாரு, அவ்வளவுதான். நான் வர்றேன். ஆண்டவன் இந்த வயசுக்கு மேல இத்தனை படி ஏற விடுறான் என்ன? ஏமா, எறும்புனால யானையே அவஸ்தைப்படும் அந்த ரஹீம் பைய ஒரு கதையை சொன்னானே, உள்ளார பூந்து பாத்தீங்களா? நான் நினைக்கிறேன் உங்களை ஏதோ அட்டாக் பண்றதுக்கு அந்த பையன் ரகசியமா பிளான் பண்றான். அது மட்டும் யோசிக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. அந்த நாயை ஊட்ட விட்டு வெளியே போடான்னு சொல்றேன். அந்த மேரி அதுக்கு சொல்றா, ஏன் அது வெளியே போகணும், இருக்கட்டுமே அப்படின்னு சொல்றா. அதையும் யோசிக்க வேண்டியதா இருக்கு இப்போ. ஐயோ எஜமா, நீங்க பெரிய சிந்தனை கடலை எஜமா. உங்களை யாரும் மறக்கவே முடியாது. எப்ப பார்த்தாலும் ஆல் ரவுண்டா யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே. நான் நினைக்கிறேன் இந்த ரஹீம் பையனுக்கும் மேரிங்க ஏதாவது லவ் இருக்குமோ? இருக்குமோ? என்ன இருக்கு. நம்ம பெரிய மனுஷன் அதை நேரம் தெரிஞ்சு கூடாது. நான் வெளியே வந்துட்டேன். நல்ல வேலை. அதுதான் ஜேம்ஸுக்கு தெரிஞ்சா 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடுவோம். ஐயோ, இந்த தம்படி தட்டி பேலா இருக்கும் போதே உங்களை இப்படி முறைக்கிறான் அந்த பையன். நாளைக்கு ஜேம்ஸியாவுக்கு மாப்பிள்ளை ஆயிட்டா 10 லட்சத்துக்கு அதிபதி ஆயிடுவான். அப்புறம் உங்களை டைரக்டால மோத ஆரம்பிச்சிருவான். அதுதான் அவன் பிளான். இந்த ஜேம்ஸ் குப்பத்து ஜனங்களுக்கு செய்யற உதவியவே நிறுத்திடணும்னு நான் பிளான் போட்டிருக்கிறேன். இவன் கதையவே மாற்றுவான் போல இருக்கு. பெருமாளே, இந்த இடத்துலதான் அவன் யானை ஆக போறான், நான் எறும்பாக போறேன். ஜேம்ஸ் 10 லட்சத்துக்கு நம்ம 10 லட்சத்துக்கு மோத விட்டுற கூடாது. நம்ம பணம் போயிடும். ஜேம்ஸ் 10 லட்சம், நம்ம 10 லட்சத்தோட சேரணும். அதுதான் இப்ப நான் போட்டு இருக்கிற பிளான். வாயா ஜேம்ஸ், வா. வாங்க அளவந்தான். என்ன மாதா கோயில் பக்கம் வந்திருக்கீங்க? நமக்கு எல்லா கோவிலும் ஒண்ணுடா. ஒன்றும் புரியலையே. உனக்கு என்னைக்குதான் புரிஞ்சிருக்கு. கார்ல ஏறி சொல்றவா. வாங்க. என்ன என்ன தட்டல? பிரசாதம். இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. அப்ப ஞானம் பண்டித முருக அவன் மாமன் கிருஷ்ண நம்ம வீட்டுல விட்டு பிறந்துட்டானா? பொதுவா இன்னைக்கு நல்ல நாடு. மதியதா ஜேம்ஸ் என் கூட்டியாந்து உனக்கு தெரியுமா? எதுக்குங்க? எல்லாம் நல்ல விஷயமாதான். அளவன் நான் போறேன்னா லட்ச லட்சமா சம்பாதிச்சான், எக்கச்சக்கமா குடுகளை கட்டினான், குடி போறதுக்குள்ள செத்து போட்டான். ஐயோ, ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அதுக்குள்ள நான் செத்து போடுவேன், அவளுக்கு கவலை. மரகதா, அவளை சொல்லுவா சாவனா? எல்லா பசங்களையும் சாவ அடிச்சுட்டான், நான் சாவேன். ஆளவன் நான் போறேன்னா
நாட்டுல எவனையும் செய்ய முடியாத பல காரியங்களை செஞ்சான். புது புது வழியை காட்டி விட்டுட்டு அவன் பாட்டிக்கு போயிட்டான் அப்படின்ற பேரை எடுக்க போறேன் இனிமேதான். என்ன ஆளவந்தார், உங்க பேச்சு ரொம்ப புரட்சிகரமா இருக்கு. ஏன் நான் புரட்சி செய்ய மாட்டேன்னா? என் குடும்பம் எதையும் பார்த்துட்டு புரட்சி செய்ய மாட்டேன்னு நினைச்சியா? போய்யா, உங்க புரட்சி தான் என்னன்னு சொல்லுங்களேன். சொல்றேன், புரட்சி மட்டுமல்ல. இப்ப நான் சொல்ல போறதை நீங்க 2 பேரும் கேட்டு என்ன ஆவீங்களோன்னு பயமா இருக்கு. என்னங்க விஷயத்தான் சொல்லுங்களேன். சொல்றேன், கேட்ட உடனே ஏதாவது ஆயிட போகுது, அதான் பயப்படுறேன். இப்போ நம்ம நாட்டுல எல்லாருமே ஒரே மதத்துல ஜாதியை விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிட்டு பெரிய புரட்சின்னு விடிய விடிய பேசுறானுங்க. இப்ப நான் செய்ய போற புரட்சி இருக்க எல்லாத்தோட மீறிடுச்சு, மேல போயிட்டு சொல்றேன். மதத்துக்கு முதல் கனெக்ஷன் கொடுக்குறேன், முதல்ல எடுத்த உடனே. அப்புறம் சொல்றேன், இனிமேதான் வரும்போது என் பையன் ராஜுவுக்கு இவரு மாவ மேரிக்கு கல்யாணம். என்ன ஜேம்ஸ் என்ன ஆளவந்தார், என்னுடைய ஆனந்தத்துக்கு அளவே கிடையாது. ஒரு தூய உள்ளத்துல பலகாலமா நடந்து வந்த பிரார்த்தனை தான் இன்னைக்கு உங்க வாயிலிருந்து எதிரொலியா வருது. இது கர்த்தருடைய அருள். ஆளவந்தார், உங்க ஏற்பாடு எனக்கு பூரண சம்மதம். அப்பாடா, எங்க பெறல்றியோன்னு பார்த்தேன். அப்பா இன்னைக்கு தான்டா பெறல. ஏன்னா நான் எது பேசினாலும் நீ எழுத்து பேசுறாள். ஏமா இருக்கிற சும்மா இருக்கிற, நீ ஏதாவது 2 வார்த்தை பேச. நீங்களே பார்த்து இந்த நல்ல முடிவு செய்த பிறகு நான் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? இப்பதான் என் மனம் குளிந்தது. இந்தாங்க. எல்லாம் ஞான பண்றீங்க செயல்லாம், வேற என்ன? இல்லன்னா நான் சொல்லி 2 பேரும் என்னைக்கு ஒத்துக்கிட்டு இருக்கீங்க? நம்ம பையன் ராஜு இருக்கானே, போலீஸ் ட்ரைனிங்க்கு படிக்க போயிருக்கான். வந்த உடனே கல்யாணத்தை வச்சுடுவோம். வெளியே சொல்லிடாது, ஏன்னா புரட்சியான விஷயம். கலைச்சாலும் கலைச்சிடுவானுங்க இந்த பயலுங்க. பொண்ணுகிட்ட சொல்லிட போறேன். அப்புறம் அது என்ன கண்ட உடனே வெக்கப்பட்டுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நடக்கும், அசிங்கமா இருக்கும். இந்த அச்சியோட முடி நீ நாளை சம்மந்தி ஆயிட்டா, நீ என் வாயில போடு, நான் வாயில போடுறேன். தங்கம், என்னம்மா பாக்குற அப்படி? ஒண்ணுமில்ல எஜமா, நம்ம மேரியம்மா பக்கத்துல நிக்கிறது யாருன்னு பார்த்தேன். அதுவா, வாழ்நாளெல்லாம் அவளோட யார் இருக்கணுமோ அவன் தான் பக்கத்துல நிக்கிறான். நம்ம வைர வியாபாரி ஆளவந்தார் இருக்காரு, அவருடைய மகன் தான் ராஜன். நம்ம மேரிய பாக்குறதுக்கு அடிக்கடி வீட்டுக்கு வருவானே, நீ பார்த்ததில்ல? இல்லைங்க. சின்ன வயசுல இருந்து மேரியும் ராஜனும் ஒருத்தருக்காக ஒருத்தர் வளர்ந்தவங்கன்னே சொல்லலாம். சமீபத்துலதான் அவங்க கல்யாணத்தை நிச்சயம் பண்ணணும். கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு எஜமா. ஆயிடுச்சு. நான் ரோமுக்கு போயிட்டு வந்த உடனே அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியதான். மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்காமா? பிடிச்சிருக்கு எஜமா. அரோகரா பிலிம்ஸின் 6வது தயாரிப்பு புரட்சி திருமணம். படம் எடுக்கிறவங்க கூட புரட்சி செய்யறான் ஐயா. நிஜமா ஏண்டா நிஜமா? மதத்துக்கு மதம் கல்யாணம் பண்ணி வச்சு புரட்சி பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, உங்க மகன் உங்களை விட பெரிய புரட்சி பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. புரட்சிக்கு பிறந்தவன் புரட்சி செய்யாம விடுவானா? எங்க மதுரையில புரட்சி செய்யறானா, மദ്രാஸ்ல புரட்சி செய்யறானா? இல்ல இல்ல, நீங்க இருக்கிற இடத்துலயே செய்துகிட்டு இருக்காரு. நம்ம ஜேம்ஸ் ஐயா வீட்டுல வேலை செய்யல பொன்னம்மான்னு வேலைக்காரிகிட்ட புரட்சி செய்யறான். ஐயோ, அந்த அம்மா மக தங்கத்தை ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்க போறாராம். அந்த அம்மா நான் போகும்போதெல்லாம் தம்பி எப்ப வரும்னு சும்மா கேட்டுக்கிட்டே இருக்குது ஏஜமா. நீ எங்க நான் வரேன். ஒன்னதான் குழந்தைய நடு ரோட்ல விட்டுட்டு என்ன பண்ற? வண்டியில மாட்டி இருந்ததா என்ன செய்யறது? கடவுளே, உயிர் போயிடுச்சே. ஐயா, யாருங்க? முடியாங்க. அம்மா வாங்க. பாருங்க, ஒரு பெண் செத்து கிடக்குது, ஒரு குழந்தை அனாதையா இருக்குது. நீங்க எல்லாம் பாத்துக்கிட்டு பேசாம போயிட்டே இருக்கீங்களே. நீங்க எல்லாம் இந்த தெருவுக்காரவங்க தானே? ஆமாங்க. என்ன ஆமாங்க?
இந்தாங்க பணம். இத வச்சுக்கோங்க. போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணிட்டு பிரேதத்தை தக்கப்படி அடக்கம் பண்ணுங்க. குழந்தைய பத்தி யாராவது கேட்டாங்கன்னா என்கிட்ட இருக்குன்னு சொல்லுங்க. நல்லது. அடிக்கிறது தெரியல. ரோட்ல என்ன சீட்டாட்டா இருக்கீங்களா? போங்கடா. காருக்கு மரியாதை இல்லாம போச்சு. கூட்டம் இருக்கிற இடத்துல நீ நிப்பிய என்ன விஷயம்? ஐயா, இந்த குழந்தையின் தாயார் இறந்து விட்டார்கள். பாவம். நீங்கள் ஊருக்கே பெரிய மனிதர். எவ்வளவோ தான தர்மம் செய்கிறீர்கள். இந்த குழந்தையை கொண்டு போய் வளர்த்து பெரியவனாக்கினால் உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு. மருந்து வைக்கிற வேலை நின்றுடுச்சு சொல்றீங்க, குழந்தை வைக்கிற வேலைக்கு ஆரம்பிச்சுட்டியாக்கா? இந்த குழந்தைக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? என்ன இதுல உனக்கு இவ்வளவு அக்கறை? ஒருவருக்கொருவர் உதவி செய்யாமல் மனிதர்கள் வாழவே முடியாது. போதுண்டா அப்பா உன் தத்துவம் போதும். எனக்கு வேணாம் உன் தத்துவம். அதுவும் பாவம் என்ன ஜாதியோ என்ன மதமோ என் தலையில கட்டலான்னு பாக்குறியா? அதுக்குதான் இருக்கான் உங்க ஆளு ஜேம்ஸ். இந்த அநாதங்கள் எல்லாம் அவன் தலையில கட்டு. அதுக்கு நாள் இல்ல போடா. ஐயா ஐயா வாயா பச்சள பக்கிரி இஸ்மாயிலே, கார்த்திகை மாசம் 3வது பெறமாதிரி வந்து நிக்கிறேன். எங்க கைமாட்டு வாங்க வேண்டியா? எனக்கு அந்த பழக்கம் இல்லைங்க. மோசக்கார மனுஷன் இல்ல நீ. கடன் வாங்கினா அடிமை ஆயிடுமே, சுதந்திரமா இருப்போம் அப்படின்னு தனியா நிக்கிறியாக்கு. நில்லு, உன் மகன் சைக்கிள்தானே? நீங்க ஏதோ நினைச்சீங்க, அது ஏதோ நடந்தது. என்னய்யா மருந்து போடுறாள், புதிர் போடுற? ஆமா ஐயா, நான் எல்லா வியாதிகளுக்கும் மருந்து போடுவேன். ஆனா என் ரஹீமுக்கு ஏற்பட்டிருக்கிற குடுமைக்கு மட்டும் என்னால் மருந்து போட முடியவில்லை. ரஹீமுக்கு என்ன ஆச்சு? அது எப்படி அம்மா சொல்லு? 20 வருஷங்களாக நான் பார்த்து பார்த்து மகிழ்ந்த அந்த முகத்தை உருக்குலைத்து கோரப்படுத்தி விட்டார்கள். ரஹீம் முகத்தை கோரப்படுத்தி விட்டார்களா? எந்த பாவி இந்த கொடுமையை செய்தது? வேறு யாரம்மா செய்ய முடியும்? மனிதத்தன்மையும் குழந்தை பாசமும் இல்லாத குடியவர்கள் தான் செய்திருப்பார்கள். எப்படி எல்லாம் துடிச்சோம். உயிருக்குன்னு ஆபத்து இல்லைங்களே. உயிரை கொல்ல செய்த முயற்சி தான் அம்மா அல்லாவின் கருணையா முகத்தோடு முடிந்தது. நல்லவர்கள் நினைப்பதே நடப்பதில்லை, பொல்லாதவர்கள் நினைப்பதா நடக்கும். என்னமோ அவன் தாய் செய்த புண்ணியம்தான் அவன் உயிர் பழிச்சான். உன்னை போல யாரோ ஒரு புண்ணியவதி பேச்சதுனாலதான் அவன் தப்பிச்சான். வேற என்னத்தை செய்யறது? இதை நம்ம எப்படி சொல்ல முடியும்? தன் முகத்தை கோரப்படும்படியா எதிரிகள் வந்து செஞ்சிருக்காங்கன்னா அவன் என்ன செஞ்சானோ, எப்படி நடந்தானோ அதை நாம சொல்லக்கூடாது. நம்ம வயல ஒண்ணும் சொல்லக்கூடாது, அவ்வளவுதான். அது புது கட்சி, பொது சேவை, அது இதுன்னு தெரியற பசங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு மண்டையை குடிச்சுட்டு இப்படிதான் சாவுறானுங்க. ஊர்ல பார்த்தது தானே, அதையும் நம்ம சொல்லிடக்கூடாது. ஐயா சின்ன வயசு முறுக்கு. எங்கேயோ பார்த்திருப்பான், கொண்டிருப்பான், அது தகராறு அப்படிதான் வந்து முடியும். அதையும் நம்ம சொல்லிடக்கூடாது. ஏன்னா நம்ம பொதுவாள், கடவுள் பக்தர்கள், எதையும் பேசக்கூடாது. நம்ம நீ வந்து சொல்லிட்ட குழந்தைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுவா. அவன் என்ன செய்வா பாரு. அவ குழந்தை அப்ப காணும்ன்ற ஞாபகம் இப்ப வந்து ஓன்னு அழ ஆரம்பிப்பா. சாய்வு, இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா? இங்க வந்து ரிப்போர்ட் பண்ற. ஐயா, உங்களை குற்றவாளி கூண்டுல நிறுத்த நான் வரவில்லை. இதே மாதிரி சம்பவம் நீங்கள் பெற்ற மகனுக்கு ஏற்பட்டிருந்தால் உங்கள் மனம் எவ்வளவு வேதனைப்படும். போயா, பெரிய மகனை நீ பெற்றுட்ட. நான் பெற்றையா 2 லட்டு மாதிரி 2 மகன்களை 3 வருஷத்துல ஒரு லட்டை தூக்கின்னு போட்டானுங்க. எனக்கு இல்லாத குழந்தை பாசமா உனக்கு வந்துடுச்சு. ஐயா, நீங்கள் அழைத்தது என் மகனின் முகம் இல்லை, உங்கள் மகனின் முகம். என்ன என் மகனா? கதையை மாத்துற? ஐயா, உலகத்தில் ஒவ்வொரு வாலிபனும் உங்களை போன்ற பெரியவங்களுக்கு மகன் தானே. வேதாந்தம் பேசுற என்கிட்ட. என்கிட்ட நீ வேதாந்தம் பேசுற? வேதாந்தம் சொரங்க ஞாபகம். வா, களி புரிஞ்சிருச்சுடா அப்பா. எல்லாம் கெட்டதுதான் நடக்குது நாட்டுல. உண்மைதான் எஜமா, உண்மைதான். என்னடா சாவுக்கு ராக்கி மாதிரி வர்ற? எங்க போன? இல்ல, நம்ம இஸ்மாயில் செத்துட்டார்ல, அவர் சாவுக்கு நான் போயிட்டு வரேன். கேட்டு சாவு சீட்டோட உள்ள வர்ற? குளிச்சுட்டு தான் வர்றேன் எஜமா. அப்ப சரி, நீ ஏன் அங்க போன? சும்மா இருங்க எஜமா. நீங்க வீட்டுல இருந்துகிட்டு 1000 பேசுவீங்க, வெளியில போயிட்டு வருவேன் நான் தானே. 30 ஜனங்க கிட்ட வாடகை வசூல் பண்றதுக்கு நான் தானே போய் ஆகணும். அந்த சாவுல நான் கலந்துக்கலன்னா நம்மள பதம் பார்த்துருவாங்க. அதுக்காகத்தான் உங்களுக்கு கெட்ட பேர் வரப்படாதுன்னு உங்க சார்பிலையும் என் சார்பிலையும் நானே கலந்துக்கிட்டேன். செத்த இடத்துல என்ன பேசுறானுங்க? நிஜமா, ஒரு மனுஷன் செத்தாத்தான் அவன் அருமை பெருமையெல்லாம் தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த ஆள் பாருங்க, இருந்தும் நல்ல புகழோட இருந்தாரு, செத்தும் அவரை பத்தி ஆஹா என்ன மாதிரி பேசிக்கிறாங்க தெரியுங்களா? அதுக்குதான் கேட்டேன். செத்தா போதும் உடனே மீட்டிங் போடுவானுங்க.
சாவலன்னு ஏன் சாவலன்னு பாப்பான், பேசுறதுக்கு சான்ஸ் இல்லையான்னு. செல்லத்தி வச்சு வைப்பேன்றான், நிதி கொடுப்பேன்னுவான், ஒண்ணும் செய்ய மாட்டான். சும்மா இருங்க ஏஜமா, குப்பத்து ஜனங்க சும்மா அப்படியே குமுறிக்கிட்டு இருக்காங்க. ஏன்டா அவன் தான் செத்துட்டான், அப்புறம் என்னடா குமரல், அவன் குமரல் நம்மள என்னடா செய்வது? அவர் செத்துட்டாரு, ஜனங்களை பத்தி சும்மா சொல்ல முடியாது ஏஜமா. அடுத்த ஊர்வலம் உங்களுக்கு தான் பேசிக்கிறாங்க அங்க. அப்படி என்ன ஊர்வலம் போறாங்க? செஞ்சாலும் செய்வானுங்க அயோக்கிய பயல், திமிரெடுத்த பயல். அதுக்குள்ள நம்ம பஞ்சதந்திரத்தை உபயோகப்படுத்தணும். நீ போய் அந்த ரஹீமை முதலாளி கூப்பிடாது கூட்டிய. ஓகே ஓகே, சும்மா இருக்கு. இது வரைக்கும் நான் எந்த பையனையும் உட்கார சொன்னதே இல்லை. என்னமோ அவர் போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துட்டாரு. என்னமோ அவர் காலத்துல நடக்காததெல்லாம் நீ முன்னால நின்னு உன் தலைமையில நடத்தி வை. அந்த திடமான நம்பிக்கையோடு தான் இருக்கிறேன். புத்திசாலி. பிறந்தவன் இறந்துதான் ஆகணும்ங்கிற தத்துவம் தெரிஞ்சவன் மற்றவன் மூலையில உட்காந்து ஒப்பாரி வைப்பான். நீ சமாளிச்சுக்கிட்டு நிக்கிற. போனதெல்லாம் போட்டோம், இனிமே நாம 2 பேரும் ஒண்ணு. நீங்களும் நானுமா? ஏன் மதம் குறுக்க இருக்குன்னு பாக்குறியா? குறுக்கே நிற்பது மதம் அல்ல, நம் இருவருடைய குணம். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்ற கொள்கை உடையவன் நான். உலகத்திலே ஒரே ஜாதி, ஒரே இனம், ஒரே நீதி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவன் நான். பொங்கு கடல் போன்ற மனித வர்க்கத்துக்குள்ளே சங்கமமாகும் நதிகள் போன்றதுதான் நம்மை பிரித்து வைக்கும் ஜாதியும் மதமும். ஆகவே எனக்கு மதமோ தேவையில்லை, புனிதமான மனித தன்மைதான் தேவை. எல்லாம் பொன்மொழிகள் பேச ஆரம்பிச்சுட்டு உங்க அப்பா பேசதான் கத்து கொடுத்தான். ஒரு 10 ரூபாய் காசை கூட சேர்த்து வைக்கல, சேர்த்து வைக்க சொல்லியும் கொடுக்கல. அது அவருக்கே தெரியாத வழி. கட்டிவாழ மாளிகையும் பெட்டி நிறைய பணமும் அவர் எனக்கு சேர்த்து வைக்கவில்லை. உழைக்காமல் ஊரை ஏய்த்து வாழும் சோம்பேறிகளுக்கு வசதியும் வாழ்வும் கிடைக்கும் போது உழைப்பவர்களுக்கு மட்டும் குடியிருக்க குடிசை, கும்பி நிறைய உணவு, மானம் காக்க ஆடை, இவை அத்தனையுமின்றி பரத வைக்கும் நிலையே. இந்த கேள்விக்குறிக்கு விடை காணுவதுதான் எனது முதல் வேலை. குப்பத்து மக்களின் சுகதுக்கங்களிலே பங்கு கொண்டு அவர்களுடைய நல்ல வாழ்வுக்கு எங்கிருந்து யார் மூலமாக தீமை வந்தாலும் சரி, அதை தடுப்பதுதான் எனது 2வது வேலை. வயசு முறுக்கு ரத்த திமிரு ஏதோ கிருன்னு பேசுற. நீ சின்ன பையன், நல்லா இருக்கணும். நானும் ஏதோ கேள்விப்படுறேன், வயசு முறுக்குல ஏதோ அப்படி உன் கண்ணு எங்கெங்கயோ சுத்துதுன்னு. அதெல்லாம் உனக்கு வேணாம், உன் யோகியதுக்கு அது சரியில்லை. நான் நம்ம அப்துல் காதர் மகளை உனக்கு என் செலவுல கல்யாணம் பண்ணி வைக்கிற. நல்லா இரு. அதை விட்டுட்டு குப்பத்து ஜனங்க ஏழையா இருக்காங்களே, சோறு இல்லாம இருக்காங்களே, அவங்க பணக்காரனா ஆகணும். அதெல்லாம் உனக்கு வேணாம். அது எம்பெருமான் ஞான பண்டிதன் ஏழை பணக்காரனை உண்டாக்கி வச்சிருக்கிறான். அதை போய் நீ கிள்ள முடியாது. நெஞ்சில் உறவுமின்றி நேர்மை திறனுமின்றி வஞ்சனை செய்வாரடி கிளியே அவர் வாய்ச்சொல்லில் வீரரடி. பெரிய பதவி, சின்ன புத்தி. பொன்னையும் பொருளையும் காட்டி பிரித்தாளும் சூழ்ச்சியிலே வெற்றி கண்டவர்கள் பலர். ஆனால் என்னை பொறுத்தவரையில் இடம் தவறி சொல்லிவிட்டீர்கள் என்று நினைக்கும் போது பரிதாபமாக இருக்கிறது உங்களை பார்க்க. ஏன் கத்துகிறீர்? நீ ஒருத்தன் தான் என் செல்வாக்கு, என் கௌரவம் அத்தனை குறுக்க நிக்கிறவன். புரிகிறது ஆள வந்தார். உம்முடைய துரோக சிந்தனைக்கு என்னை தோள் கொடுக்க சொல்லுகிறீர். என் உயிராக உடலாக இருக்கும் குப்பத்து மக்களின் வாழ்விலே மண்ணை தூவி விட்டு என்னை மட்டும் நல்வாழ்வு வாழச் சொல்லுகிறீர். இந்த இழிச்செயலை கேவலம் தெருவிலே எச்சில் இலைக்காக அலையும் சொறி நாய் கூட செய்யாது. ஆள வந்தார், நீர் நெஞ்செல்லாம் நஞ்சு படைத்தவர். இல்லாவிட்டால் பசுவை கொண்டு விட்டு அதன் கந்துக்கு அருகம்புல் போடும் புண்ணியவானாக இருப்பீரா? என்ன சொல்ற நீ? ஒண்ணு சும்மா உதவி செய்ய வேணாம். இந்த வச்சுக்கோ, இதை வச்சுக்கிட்டு குப்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் காலி பண்ண வச்சுக்கோ. பணம் வச்சுக்கோ. பணத்தை பாக்குறேன். பார்க்கவில்லை, அளக்கிறேன். நோட்டு போய் அளக்குறியா? இல்லை, உம்முடைய தரத்தை. ஆள வந்தார், என் விரலை கொண்டே என் கண்களை குத்திக் கொள்ள சொல்கிறீர். அதுதான் என்னிடம் நடக்காது. நான் பெரிய மனுஷன், பணத்தால எதையும் செஞ்சுடுவேன். இந்த பணம் இருக்கும் ஒரே தகுதியை வைத்துக் கொண்டுதானே நீங்களெல்லாம் நாட்டிலே பெரிய மனிதர்களாக உலாவ முடிகிறது. ஆள வந்தார், இந்த பணம் சபல புத்தி உள்ளவர்களைத்தான் பதம் பார்க்கும். ஆனால் ரஹீம் அன்றும் பக்கிரி, இன்றும் பக்கிரி. இன்றுதான் உம்முடைய பணம் நல்ல காரியத்திற்கு உபயோகப்பட போகிறது. இதை வைத்துக் கொண்டு என் சேரியை சீர்படுத்த போகிறேன். மிக்க நன்றி. பணத்தை கொடுறா, சுட்டுருவேன். பணத்தை கொடுறா, சுட்டுருவேன், சுட்டுருவேன். பணத்தை கொடுறா, சுட்டுருவேன். சற்று முன்பாக கோடையடி என கொக்கரித்து, இப்போது என் பிள்ளை பூச்சியை போல் துடிக்கிறீர். கொஞ்ச நேரத்தில் கதையே மாறிவிட்டது பார்த்தீரா?
தந்தையை இழந்து நிற்கும் எனக்கு துப்பாக்கி முனையிலே ஆறுதல் கூறவா அழைத்து வந்தீர். பயப்படாதே, அல்லாவின் ஆணையாக நான் உன்னை கொல்ல மாட்டேன். பகைவனுக்கு அருள் காட்டும் மனப்பக்குவம் கொண்டவன் நான் இறக்கக்கூடாது. ஏனென்றால் ஒரு மக்கள் தொண்டன் போய்விடுவான். நீர் இறந்தால் ஆயிரக்கணக்கான ஏழைகளை வதைத்து வந்த ஒரு கடும் புலி இறந்ததாகும். வினையை விதைத்தவன் தான் வினையை அறுக்க வேண்டும். 92 இவனை கைது செய். போலீஸ் வந்துருச்சா, போலீஸ் வந்துருச்சா. ராஜா, என் பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு சுட வர்றாண்டா. ஆளவந்தாரே, நன்றாக நாடகம் ஆடுகிறேன். ஐயா, இவர் சொல்வதெல்லாம் போய் பேசாதே. நீ சொல்ல வேண்டியதை போலீஸ் ஸ்டேஷன் வந்து சொல்லிக்கொள். இழுத்துக் கொண்டு வரேன். ராஜா, என்னப்பா இதெல்லாம்? அப்பா கிட்ட இருந்து பணத்தை திருடி அவரையும் கொலை செய்ய பார்த்தாமா? இருக்காதப்பா, இருக்காது. ரஹீம் அப்படிப்பட்ட பிள்ளை இல்ல. என் கண்ணால பார்த்துதாமா அவனை கைது செய்திருக்கிறேன். நீங்க போங்க உள்ள.